பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? உலக காரியத்துல எதற்கு தானே எழும்புறோம், போறோம், வேலை செய்யறோம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கூட இருந்த சந்தோஷம் தானே. ஒரே பிரச்சனை இருக்குங்க, போராட்டமா இருக்குது. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வாழ்க்கையே போராட்டம் ஆயிட்டு சொல்றீங்களா? போராட்டம் உண்டு. ஆண்டவர் அப்படித்தானே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டுன்னு தான் சொல்லி இருக்கிறார். அதுக்கு மத்தியில சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியும்ல? அது எப்படி முடியும்? அதுதான் இயேசு. இயேசு கூட இருந்தா எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவிலும் நீங்க மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதுக்குதான் அவரோட நடக்கணும், அவரோட பேசணும், அவர் சொல்றதை கேட்கணும்னு சொல்லுவது. சரியா? அப்ப தினம் காலையில எழும்பி அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, வசனத்தை வாசிங்க, அவரோட என் மனம் திறந்து பேசுங்க, இந்த நாளை ஒப்பு கொடுங்க, இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையா கூட இருக்கணும்னு சொல்லி. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவன்னு சரியா அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. தாவீது என்ற ஒரு பக்தன் பாருங்க, அவர் 86ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்துல ஆண்டவரை பற்றி ஒரு அழகான காரியம் சொல்றார். அவர் ஆண்டவரை புரிந்து வைத்திருந்த விதம் என்ன சொல்றார்? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். என் வாழ்க்கையில இன்றைக்கு நன்மை செய்ய போறீங்க. நீர் எப்பவுமே நல்லவர், என்னை மன்னிக்கிறவர். நான் நிறைய தப்பு பண்ணிடுறேன், மீறுதல் பண்ணிடுறேன். நல்லவனா நான் நடக்கணும்னு நினைச்சாலும் முடியாம போயிடுது. இது செய்யக்கூடாது நினைச்சாலும் செய்திடுறேன், இதை பேசக்கூடாது நினைச்சாலும் பேசிடுறோம், ஒரு பாவம் செய்திடுறேன். நீர் மன்னிக்கிறவராய் இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் நீங்க தண்டனை கொடுத்து அழிஞ்சு போயிருப்பேன். நீர் மன்னிக்கிறவர். அது மாத்திரம் கிருபை மிகுந்தவர், எனக்கு நீர் கிருபை தருகிறவர். தகுதியில்லாத எனக்கு அன்பு காட்டுறீங்க, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவரை நல்லா அறிந்து புரிந்து வைத்திருந்தார். இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பாப்போம்? நல்லவர், நன்மை செய்கிறவர். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க போகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்ய போகிறார். நல்லவர் தானே, நல்லவர் இயேசு கூட இருந்த நன்மை தானே நடக்கும். அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மையை நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அப்படித்தானே? சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், ஒரு காரியம் வாய்க்கணும், ஒரு உயர்வு வரணும், ஒரு காரியத்துல ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நன்மை செய்கிற இயேசு கூட இருக்கிறார்ல, நல்லவர். அவர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். அது மாத்திரம் மன்னிக்கிறவர். இல்லைங்க, நான் தப்பு பண்ணிட்டேங்க, ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்லை, ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்னால வாழ முடியல, இப்படிலாம் தப்பு பண்ணிடுறேன். அவர் மன்னிக்கிறவர். அவர்கிட்ட சாரி கேளுங்க, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டேன், என்னால இப்படி வாழ முடியாம சில மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு எனக்கு கிருபை தாங்க. அவர் கிருபை தருவார். அப்போ அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவர். அந்த கிருபை தான் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கும். அந்த கிருபை தான் நம்மை சுகமாய் காத்து நடத்தும். அந்த கிருபை தான் தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கும். அவர் கிருபை மிகுந்தவர். தகுதியற்ற நமக்கு அவருடைய அன்புதான் கிருபையாய் சூழ்ந்து கொள்ளுகிறது. அதனால இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் நல்லவர், இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த நன்மையான காரியத்தை நீங்க நடத்தணும், இந்த காரியத்துல ஒரு நன்மை நடக்கணும். ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்கல்ல, அதுல நன்மை நடக்கும். விசுவாசிங்க, இன்றைக்கு அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்குதான் நமக்கு அந்த நன்மை செய்வதற்கு சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தார்ல. நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார், வியாதியை ஏற்றுக்கொண்டார், நிந்தை அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். எல்லாத்தையும் சிலுவையில சம்பந்தம் முடிச்சது எதுக்கு? உனக்கு நான் நன்மை செய்ய என்னை தீமைக்கு அர்ப்பணித்துக் கொண்டேன், சிலுவையில் அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். பிறகு எதுக்கு பயப்படணும்? நீங்க சொல்றீங்களா, ஆண்டவரே நீர் நல்லவர் சொல்லி இதயத்துல கை வைங்க. இயேசுவே நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர், இன்றைக்கு எனக்கு நன்மையான காரியத்தை செய்ய போறீங்க, நான் அதை பெற்றுக்கொள்ள போறேன். என் தவறுகளை எல்லாம் மன்னிங்க, குறைகளை மன்னிங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், உண்மை துக்கப்படுத்திட்டு அதையெல்லாம் எனக்கு மன்னித்தருளுங்க, கிருபை எனக்கு கொடுங்க, உடைய கிருபையினால் தாங்கி நடத்துங்க,
இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.